எங்க அம்மா சொல்ற மாதிரி ஒரு வாட்டி உருளைக்கிழங்கு சைடிஷா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சப்பாத்தி கூட. சேட்டுப்பையன் வாக்ஸ்ல எல்லாருக்கும் வணக்கம் காய். நீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்த உங்க ஸ்டைல உருளைக்கிழங்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுங்க. நீங்க அம்மா வந்து எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்ட போறாங்க. ஒரு கடாயில ஆயில் ஆட் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி ஓரமா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில வந்து பட்டை லவங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு தட்டி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2 நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அரிச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ கொஞ்சமா தயிர் எடுத்து ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் தனியாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி எண்ணெய் விட்டு வர டைம்ல நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு இந்த தயிரை ஆட் பண்ணிட்டு 2 நிமிஷத்துக்கு கலரி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சு இந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி 5 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. 5 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி கொத்தமல்லியை தூவி விட்டீங்கன்னா ராஜஸ்தான் ஸ்டைல தெய் ஆலு ரெசிபி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபியை நீங்க சப்பாத்தி கூட சாப்பிட்டாலும் சரி, இல்ல சுட சுட சாப்பாட்டுல நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா சூப்பரான ரெசிபி நம்மள எப்படி செய்யணும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்காக கமெண்ட் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் போட்டுட்டு போங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான ரெசிபி நீங்க கத்துக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அம்மா செஞ்ச இந்த சைடிஷை சுட சுட சப்பாத்தியில சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டா இருந்தது. கூடவே கூலிங்கா மோர் வேற லெவல் லஞ்ச். இனிக்குலாம் சாதா கைஸ் vlog பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய் பாய்.